ஹரணி வந்து 600க்கு 596 மார்க்ஸ், 600க்கு 596 மார்க் வாங்கியிருக்காங்க. ஹரணி அம்மாவுக்கு ஓட்டுங்க. ஹரணி கிளாஸ் டீச்சர் இங்க இருக்கீங்களா? யார்? கவின் வந்து 591 மார்க்ஸ். ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது. கேள்வித்தாள் வந்து எவ்வளவு கடினமா இருந்தா கூட சரியான முறையில பயிற்சி எடுத்துக்கிட்டா விருப்பப்பட்டு படிச்சா வந்து ஒரு நல்ல சாதனை பண்ண முடியும். நல்ல ஆசிரியர்களும் நல்ல பெற்றோரும் இருக்கிறப்ப இந்த குழந்தைங்க ஒத்துழைக்கும் பொழுது ஒரு மிகச்சிறந்த சாதனை பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இந்த 2 குழந்தைங்களும் இன்னைக்கு ரொம்ப ஒரு உதாரணமா இருக்கிறாங்க. அதனால நம்ம எல்லா சார்பாகவும் 596 மார்க், 4 சென்டமோட 596 மார்க் வாங்கின ஹரணிக்கும் 591 மார்க் வாங்கின கவினுக்கும் ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் பேர் எஸ்டி ஹர்னி. நான் வந்து பரணி பார்க் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன், கரூரில். நான் இந்த 12th போர்டு எக்ஸாமில் வந்து 596 அவுட் ஆஃப் 600 எடுத்திருக்கேன். அதில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் 98 அண்ட் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸில் 100 எடுத்திருக்கேன். இது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும்னா நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய பேருக்கு என்னுடைய கிரேட்ஃபுல்னஸ் நான் காட்டணும். அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக நான் வந்து என்னோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்க்கு, எஸ்பெஷலாக கரஸ்பாண்டன்ட் சார், செக்ரட்டரி சார் அண்ட் செக்ரட்டரி மேம், அப்புறம் வந்து நம்ம சீனியர் பிரின்சிபல் சார் இருக்கும், என் கிளாஸ் டீச்சர், அப்புறம் எனக்கு நடத்தின எல்லா ஸ்டாஃப் டீச்சர்ஸ், அப்புறம் என்னுடைய நான் ஸ்டாஃப் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா நான் ஸ்டாஃப் டீச்சர்ஸும் மோட்டிவேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் என் பேரண்ட்ஸ் அடுத்து சொல்லணும்னா எஸ்பெஷலாக வந்து எங்கள் அம்மா, அப்பா அண்ட் மை பிரதர். இவங்க இல்லைன்னா வந்து நான் வீட்லேயும் ஒழுங்காக படிச்சிருப்பேன்னா தெரியாது, அவ்வளோ மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் அம்மாலாம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க என்கிட்ட இருந்து. அது நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு அந்த பெருமையை. அண்ட் எங்கள் அப்பாவும் அதுக்கான எஃபர்ட் நிறைய எடுத்தார், எனக்கு மோட்டிவேட் பண்ணார், பல விஷயத்தில் மோட்டிவேட் பண்ணார். எங்கள் அண்ணாவும் வந்துட்டு நிறையா நான் டிசப்பாயிண்ட் ஆகும்போதெல்லாம் வந்துட்டு நிறையா மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என் கிளாஸ் சாரும் வந்துட்டு நிறைய பேர் வந்து பண்ணுறதெல்லாம் என்கிட்ட சொல்லி இன்னொரு நாள் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காரு எனக்கு. இவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் என் ஸ்டாஃப் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே, சௌமியா மேம், அப்புறம் சுமதி மேம், ராமு மீனாட்சி அம்மா, தமிழம்மா, அப்புறம் அசோக் சார், அப்புறம் வந்து இது சசிகலா மேம் அண்ட் சௌமியா மேம் எல்லாருக்குமே, அப்புறம் என் கணேஷ் சார் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. உங்களோட ஆம்பிஷன் அண்ட் வந்து இதுக்கு மேலே முடிச்சதுக்கப்புறம் இப்போ சிஏ பண்ணலான்னு இருக்கேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அண்ட் டிகிரி பண்ணிட்டு சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பண்ணலான்னு இருக்கேன்.
அம்மா ஃபேன் ஸ்விட்ச் ஆன் பண்ணு. அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், அழுதேன். அதுக்கப்புறம் 11th சார்லாம் எங்கள் கிளாஸ் சார்லாம் சொல்லுவார், 10th போனால் மார்க் பரவாயில்ல, நீங்கள் அடுத்தடுத்து நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சுட்டு நான் 11th மார்க் எடுத்தேன். அதே மாதிரி இப்போ 12th 590 எடுத்திருக்கேன். ஸோ என்னோட டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், அண்ட் என்னோட பேரண்ட்ஸ்க்கு முக்கியமாக தேங்க்ஸ். என்னோட ஸ்டாஃப், என்னோட டீச்சர்ஸ் எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ். ஸ்காலர்ஷிப் 10th எடுத்ததுக்கெலாம் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப நன்றி. நடந்து முடிஞ்ச 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. இம்முடிவில் எங்கள் பழனி பார்க் கல்வி நிலையத்தில் படித்த மாணவி 600க்கு 596 மதிப்பெண் பெற்று பள்ளிக்கு பெருமையை சேர்த்துள்ளார். மாணவி 4 சப்ஜெக்டில் சிறந்த மதிப்பெண் பெற்றுள்ளார். இவர் வந்து இதேபோல் 591 மார்க் பெற்ற ஒரு மாணவனும் 590 மார்க் பெற்ற ஒரு மாணவியும் இப்பள்ளியில் தொடர்ந்து 10th வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் படித்து வெற்றியை தேடி தந்துள்ளார்கள். ஆஃபீஸ் டீமுடைய சப்போர்ட் ரொம்ப ஒண்டர்ஃபுல் சப்போர்ட் சார். மனமார்ந்த வாழ்த்துக்கள் பா. Next highlight, Kavin Vikas. Yes, Kavin Vikas. 591 out of 600. C class 2 out of NEET JEE class. I made a nice class teacher. ராமச்சந்திரன் சார் இப்படி வந்து I invite to question his class teacher. Next time. அம்மா பேரண்ட் வாங்கப்பா. I invite to the parents to rise. வாழ்த்துக்கள். Next time. என்ன தோணுதோ அந்த மாதிரி. இந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ப்ரௌடாகவும் இருக்கு. நான் வந்துட்டு இதுக்கு சொல்லணும்னா நிறைய பேருக்கு என்னுடைய கிராஜுவேஷன் தேங்க்ஸ் காரணம் இருக்கேன். நான் எஸ்பெஷலாக ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே கரஸ்பான்ஸ் செக்ரட்டரி சீனியர் பிரின்சிபல் சார், ஸ்கூல் பிரின்சிபல் சார், கிளாஸ் டீச்சர் சார், யாராவது சார், என் ஸ்டாஃப் டீச்சர் எல்லாருக்குமே அண்ட் நான் ஸ்டாஃப் டீச்சர் எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்லணும்னு இருக்கேன். அவங்களுக்குலாம் பதில் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கன்ஃபார்ம் இன்னும் கூட என்னுடைய படிப்பில் இன்னும் நிறைய ரேங்க் எடுத்துட்டு அவங்க தான் எனக்கு வந்து பேஸ், அவங்களாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க தான் எனக்கு பேஸ் கிட்டே கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் இன்னும் ஃபியூச்சர்ஸ்லையும் பெருமைப்படுத்தலாம். தேங்க்யூ. Well done, congratulations. Next I invite yes, Kavin Vikas to the stage.
590 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். எல்லா டீச்சர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன், எஸ்பெஷலாக ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். எதிர்த்து 487 வாங்கினதுக்கு எனக்கு கன்செஷன் கொடுத்தாங்க, அதில் எனக்கு மோட்டிவேட் பண்ணிச்சு. ஸோ 11th 5 to 6 வாங்கி ரொம்ப கம்மியாக ஃபீல் பண்ணேன். ஆனால் 12th 591 வாங்கி அச்சீவ் பண்ணேன். தேங்க்யூ. எல்லா டீச்சர்ஸ்க்கும் தேங்க்ஸ், என்னோட பேரண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ். நான் 10th கம்மியாக மார்க் எடுத்தேன், இப்போ 12th எவ்வளோ மார்க் எடுத்துருக்கேன்னா அவங்க எல்லாரோட சப்போர்ட்லாம் காரணம். அண்ட் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். மேனேஜ்மெண்ட்க்கு தேங்க்ஸ். என்னோட 10th மார்க் எடுத்ததுக்கு கூட கன்செஷன் இருந்துச்சு. அண்ட் இப்போ இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு அவங்க காரணம். தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் நான் சொன்னது எனக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். ஃபுல் சப்போர்ட் அவங்க தான் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கூலுக்கு நான் வந்து கன்சல்ஷன் தான் சேர்ந்தேன். 480 வாங்கிட்டு தான் இருக்கேன். கன்சல்ஷன் தான் சேர்ந்து அப்புறம் வந்து இங்கே இருக்கிற சார், என்னோட கிளாஸ் சார், என்னோட ஸ்டாஃப், கெமிஸ்ட் சார், ஃபிசிக்ஸ் சார், மேத்ஸ் சார், பயாலஜி சார் எல்லாருமே ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டாப்பர்ஸ் பிடிச்சாங்க. டாப்பர்ஸ் பிடிச்சதுக்கப்புறம் அவங்க நிறைய கொஷின் பேப்பர் கொடுத்தாங்க. அதெல்லாம் சால்வ் பண்ணணும்னா இப்போ வேர்ல்டு இதில் வந்துட்டுனா அவங்க கொடுத்த சப்போர்ட், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், சீனியர் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தோட சப்போர்ட் தான். அவங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ. தேங்க்யூ. 6th to 10th வந்துட்டு தர்சா ஸ்கூலில் தான் படித்தேன். 10th வந்துட்டு 486 ஸ்கோர் பண்ணேன், ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கினேன். ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு ஒரு மைண்டே இல்லை இங்கே வந்து சேரலாமா அப்படின்ட்டு. நான் சேரும்போது கன்செஷன் எல்லாம் வந்து சேர்ந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன், மார்க் வரைஞ்சிருச்சுனாலும் இல்லைனாலும். ஆனால் கிளாஸ் டீச்சர்ஸ் வந்துட்டு எனக்கு கிளாஸஸ் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. கூப்பிட்டு பேசுவாங்க, உங்களால் முடியும், நீ வாங்க முடியும், படிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு என்னோட சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட 6th வந்துட்டு செந்தில்குமார் சார் எனக்கு 11th வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவருக்கு நான் இந்த டைமில் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு எங்கள் மேத்ஸ் சார் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ்லாம் கொடுத்து நிறையா ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ அதனால நான் மேத்ஸ்லேயும் சீரியஸ்லி செகண்டாக வந்துச்சேன். தேங்க்யூ டீச்சர். அப்புறம் அம்மா அப்பா வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் வீட்டில் போய் அழுவேன், வீட்டில் ஃபோன் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து எனக்கு மார்க் வரைஞ்சிச்சுன்னா டக்குனு டிப்ரெஸ் ஆகிடுவேன். பட் வந்து அம்மா வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ சொல்லணும். 10th கம்பேர் பண்ணுறப்ப 11th 12th என் மார்க்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீட் படிச்சுட்டு இவ்வளோ மார்க் எடுக்கிறதே எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. செகண்ட் வந்து எனக்கு கிளாஸில் இருந்த எல்லா டீச்சர்ஸுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே வந்து ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலி வந்து 10th வந்து நாங்கள் டெரிவேட் போர்ஷன் தான் படிச்சோம். வந்துட்டு 2 வால்யூம் எப்படா படிக்கிறது ப்ளஸ் நீட்டோட படிக்கிறது கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் அவங்க சொல்லிக் கொடுத்ததில் அவங்க சொல்லிக் கொடுத்தது எனக்கு நீட்லேயே வந்து எனக்கு 1-2 கொஷின்ஸ் என்னால் எழுத முடிஞ்சது. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னா வந்து எங்கள் கிளாஸ் டீச்சர் மிஸ்டர் ராமச்சந்திரன் சார்,